சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் செப்டம்பர் 9. கடவுள் தீபம். நீர் அவர்களுடைய தீச்செயல்களுக்காய் அவர்களை தண்டித்தாலும் அவர்களுக்கு மன்னிக்கும் கடவுளாக இருந்தீர். சங்கீதம் 99:8. மனசாட்சி என்பது கடவுளிடம் நாம் பெற்ற வரப்பிரசாதம். அது நமது இருதயத்தின் ஆழங்களை தேடி பார்க்க அவர் தந்த தீபம். நீதிமொழிகள் 20:27. அது வேதத்தில் மனிதனின் ஆவி என்றும் அழைக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 2:11. கூரிய மனசாட்சி குணநலன்களை நேர்த்தியாய் செதுக்கும். நல்லதை முழுக்க முழுக்க விரும்பவும் தீயதை முழுக்க முழுக்க வெறுக்கவும் மனசாட்சி பழக்குவிக்கப்பட வேண்டும். தீயதை வெறுப்பதை விட நல்லதை விரும்புவது எளிது. இலகுவானதை தெரிந்து கொண்டு அடுத்ததை விட்டுவிட்டால் நாம் மனிதர் முன் புகழ் எய்துவோம். கடவுளையோ பிரியப்படுத்த முடியாது. நல்லதை விரும்புவதும் தீயதை வெறுப்பதும் சமமாயிருக்குமானால் நம்மை பார்த்து இறைவனின் முகம் மலரும், சாத்தானின் முகம் சுளிக்கும். எபிரேயர் 1:9. நமது மனசாட்சியை நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ளும் போதுதான் நாம் கருமையையும் வெண்மையையும் குழப்பமாட்டோம். எசாயா 5:20. தனது பாவ சுபாவத்தை ஆன்மீக சிந்தையாய் மாற்ற உண்மையாகவே விரும்பும் எந்த கிறிஸ்தவனும் மலை பிரசங்கத்தை கவனமாய் படிக்க வேண்டும். மத்தேயு 5:7. அதுதான் இறையரசின் சாசனம். இறையரசின் தாற்பயங்களை தெளிவாக்குவதற்கு இதைவிட சிறந்த பிரசங்கம் கிடையாது. இப்பிரசங்கத்தை பரிசுத்தத்தின் நெடுஞ்சாலை எனலாம். எக்காலத்திற்கும் அது நடைமுறையில் பொருந்தும். இதை மனனம் செய்வதும் அடிக்கடி தியானிப்பதும் நமது மனதை நற்குணங்களால் நிரப்பிவிடும். பிலிப்பியர் 4:8. இக்காரியங்கள் அப்பொழுது நமது சொல்லிலும் செயலிலும் வெளிப்படும். நமது இருதயங்களில் இருப்பதே நாம் பேசுபவற்றிற்கும் செய்பவற்றிற்கும் காரணமானது. லூக்கா 6:45. மலை பிரசங்கத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் இயேசு துல்லியமாய் கடைபிடித்தார். எந்த சூழலிலும் பவுல் கேட்டுக்கொண்ட கேள்வி WWJD, வாட் வுட் ஜீசஸ் டூ? அதாவது இயேசு என்ன செய்திருப்பார்? கொஞ்சம் வழிவிலகி செல்வது போல் தோன்றினாலும் பவுல் உடனே கிறிஸ்துவை இவ்விதமாய் கற்றறியவில்லை என்று சொல்லி அதிலிருந்து உருவி விடுவான். எபேசியர் 4:20. இந்நாட்களில் 4 சுவிசேஷங்களிலும் இருந்து செய்யப்படும் பிரசங்கங்களெல்லாம் பெரும்பாலும் இயேசுவின் அற்புதங்களை பற்றியவைதானே தவிர அவரது வாழ்க்கை முறையை விவரிப்பவை அல்ல. நமக்கு அவரது வல்லமை வேண்டும், வழிமுறை வேண்டாம். இதனால்தான் நமது ஊழியங்கள் உள்ளே கூடாயிருக்கின்றன. கூட்டி குறைக்காமல் கிறிஸ்துவைப் போலவே இருத்தல்தான் பரிசுத்தமாகும். அவரது வாழ்க்கையை அடிக்கடி அலசி படிக்கிறவன் அவரைப் போலவே மாறிவிடுவான். இது நிச்சயம். ஜபத்தினால் வலுவூட்டப்படாத மனது ஆர்வமுள்ளதாயிருந்தாலும் வலுவற்ற உடலை பாவத்தில் விழாமல் தடுக்க முடியாது. ஜபத்தில் விழித்திருப்பதென்றால் ஜப சிந்தையை நாள் முழுவதும் கடவுளை நினைத்து கொண்டு காத்து கொள்ளுதலாகும். கடவுளை நெருங்க நெருங்க பாவத்தின் கொடுமை அதிகமாய் தெரியும். எசாயா 6:1-5 வரை. வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் இவ்வுலகில் சில சமயங்களில் நமது தோல்விகள் உடனே நமக்கு தெரிவதில்லை. அவசரப்படாமல் கடவுளுக்கு முன் இருதயத்தை அலசி பார்க்க நேரம் எடுக்க வேண்டியது கட்டாயம்.